சினிகேஷ் நேயர்களுக்கு வணக்கம். திரை பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஹேராம் இந்த படம் 2000ஆவது ஆண்டு பிப்ரவரி 18 அன்று வெளியானது. 25 வருடங்கள் நிறைவு செய்திருக்கிறது. இந்த படத்தில் கதை அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம கமல் அவர்களும் ஷாருக் கான் அவர்களும் சேர்ந்து தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் பணியாற்றுறாங்க. வெள்ளைக்காரன் கீழே. கமல் இந்து, ஷாருக் கான் முஸ்லீம். கமல் தன் காதல் மனைவி ராணி முகர்ஜியோட கல்கத்தாவில் வசிக்கிறார். அவருடைய ஃபேமிலிலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க. ஒரு விடுமுறைக்கு காதலை பார்க்க வரும்போது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை உண்டாகுது. அதன் மூலம் இந்து முஸ்லீம் கலவரம் பெரிய அளவு வெடிக்குது. அதில் கல்கத்தாவில் அதிகமான பிரச்சனை நடக்குது. அதில் இந்துவான கமலின் மனைவி ராணி முகர்ஜியை சில இஸ்லாமிய இளைஞர்கள் கற்பழித்து கொலை பண்ணிடுறாங்க. அதனால் வெறிகொண்ட கமல் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பல இஸ்லாமியரை சுட்டுக் கொள்கிறார். அப்போ அவர் சந்திக்கிற தீவிரவாதியான அதுல் குல்கர்னி இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம் மகாத்மா காந்தி தான், அவரை பண்ணால் சரியாகும்னு சொல்லி கமலை அவளை வெளிக்கு இழுக்கிறார். பிறகு கமல் அப்புறம் யோசிச்சு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொந்த ஊருக்கு போகிறார். அங்கே உறவினரை சேர்ந்து வசந்தரா தாஸை 2வது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதோட மீண்டும் கல்கத்தாவுக்கு வர்றார் கமல். அங்கே மீண்டும் அதுல் குல்கர்னியை சந்தித்து காந்தியை கொண்டாதான் உனக்கு நடந்த அநியாய தீர்வு கிடைக்குன்னு சொல்லி அவருக்கு சம்பாதிக்க வைக்கிறார். காந்தியை கொலை பண்ணுறதுக்கு துப்பாக்கியோட கமல் டெல்லிக்கு போகிறார். அங்கே ஷாருக் கானை சந்திக்கிறார். பல நிகழ்வுகளுக்கு பிறகு காந்திஜியை கொள்ள முயற்சி பண்ண தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறார் கமல். காந்திஜியை பார்த்து மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறார். இருப்பா பிரார்த்தனை நேரமாச்சு, நீ தான் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி வேகமாக கிளம்பி போகிறார். போகும்போது நாதராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்படுறார் காந்திஜி. இது இந்த படத்துடைய கதை. நடிகர்கள்னு பார்த்தா ஷாருக் கான், ராணி முகர்ஜி, வசுந்தரா தாஸ், பாடலாசிரியர் வாலி நடித்திருந்தார். வி.எஸ். ராகவன், கிரீஷ் கர்னாட், ஹேமா மாலினி, ஷவுகார் ஜானகி, நசுருதீன் ஷா இவர் தான் மகாத்மா காந்தி வரைக்கும் நடித்திருந்தார். நாசர், அப்பாஸ், அதுல் குல்கர்னி ஆகியோர் நடித்திருந்தாங்க. அப்புறம் படத்தை கதை திரைக்கதைவசம் எழுதி தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடித்த உலகநாயகன் கமல்ஹாசன். எப்பொழுதும் போல மொத்த படத்தையும் தன் தொழிலை சுமந்திருந்தார் கமல். மீசை இல்லாமல் கண்ணாடியோடு ஒரு கெட்டப், தாடி மீசையோட ஒரு தோற்றம், ஜடாமுடியோட ஒரு தோற்றம் இந்த பலவிதமான கெட்டப்புள்ளி வருவார் படம் முழுவதுமே. கமலின் நண்பரான ஒய்ஜி மகேந்திரன் சிறைகேட்டு நடித்திருந்தார். வையாபுரி 2 சீன்கள் வந்து போவார். அதுல் குல்கர்னி அவன் நடிப்பு ரொம்ப பேசப்பட்டது படம். இந்த படத்துக்கு இசை இளையராஜா. முதலில் வேறு ஒரு இசையமைப்பாளர் ஒப்பந்தம் செஞ்சார் கமல். அவருடைய சம்பளம் பன்மடங்கு அதிகமாக கேட்டபோது இவ்வளவு தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் இளையராஜா வந்தார். அந்த இசையமைப்பாளர் இசையில் ஒரு பாடல் பதிவு செய்யப்பட்டு படமாக்கப்பட்டு விட்டது. அந்த பாடலை நீக்கிவிட்டு அதே படமாக்கப்பட்ட காட்சியில் இளையராஜா இசையமைத்த பாடலை சேர்த்தார்கள். அது அந்த காட்சிக்காக இசையமைத்த பாடல் கூடவே தோன்றும். அந்த அளவுக்கு இசைஞானி இளையராஜா தன் திறமையை முழுமையாக காட்டியிருந்தார். படத்தில் எல்லோசன குறை நிறைய வேற்றுமொழி வசனங்கள், மராட்டி, தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் என்றும் பல வசனங்கள் வந்ததால் படம் புரியவில்லை என்பது எல்லோசன ஒரு குற்றச்சாட்டு. கமலோடு பலபம் நடித்த டெல்லி கணேஷ் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடித்திருந்தார். கமல் இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என்று விரும்பி நடித்தார் டெல்லி கணேஷ். பெரும்பாலும் படங்களில் வண்ணத்தை படமாக்குவார்கள். பிளாஷ்பேக் காட்சி காட்டும் பொழுது அது பிளாக் அண்ட் ஒயிட் காட்டப்படும். இந்தியன் படத்தில் கூட பிளாஷ்பேக் காட்சிகள் பிளாக் அண்ட் ஒயிட் காட்டப்பட்டிருக்கும். இந்த படத்தை கமல் சற்று புதுமையாக, ஏனென்றால் படம் முழுவதும் பிளாஷ்பேக் தான் வரும். அதுக்காக படம் முழுவதும் வண்ணத்தை காட்டிவிட்டு இப்பொழுது நடக்கின்ற காட்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் காட்டியிருப்பார். நம் வண்ணங்களை நாம் இழந்து விட்டோம் என்ற பொருள் வரும்படியாக காட்சியாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்திலும் இறுதியிலும் கமல் வயதான தோட்டத்தில் வருவார். கமல் தான் இவர் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டமான அளவுக்கு வித்தியாசமான தோட்டத்தோடு இருக்கும் அந்த மேக்கப். அதேபோல் தீவிரவாதத்தை அடக்க வரும் போலீஸ் அதிகாரி நாசர் ஒரு இஸ்லாமியர் என்ற காட்சி காட்சியும் ரசிக்கும்படியாக இருக்கும். ஏற்கனவே சாக்ஷி 420 என்ற இந்தி படத்தில் கமல் இயக்குனர் இருந்தாலும் அவர் எழுதி தயாரித்து இயக்கி ஹீரோ நடித்த முதல் தமிழ் படம் என்ற பெருமை ஹேராமுக்கே உண்டு. இந்த படம் பெரிய வெற்றி பெறாத வணிக ரீதியாக என்று தெரிந்தும் நான் இத்தனை விட சினிமா என்பதற்கு அடையாளமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் என்று கமல் சொல்லியிருந்தார். எப்பொழுதும் பல கமல் படம் நடப்பது போலவே காலம் கடந்து சமீபத்தில் இந்த படம் பல நாள் கொண்டாடப்பட்டது எல்லோரும் தெரிந்திருக்கும். இப்போது
டிஜிட்டலில் ஓடிடியிலும் இந்த படம் வெளியாகிருக்கிறது. நீ பார்த்த பார்வை நன்றி என்று உட்பட பல படம் நன்றாக இருக்கும். இந்த படத்திற்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது அதுல் குல்கர்னிக்கு கிடைத்தது. அதேபோல் சிறந்த உடை அலங்கார நிபுணர் என்ற தேசிய விருது சரியா கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. ஃபிலிம்பேர் பத்திரிகையின் சிறந்த நடிகை விருதை கமல் பெற்றார். இந்த படத்துக்காக ஏற்கனவே படமொழி பெற்றிருக்கிறார். இந்த படத்திற்காக மீண்டும் ஒரு விருது பெற்றார் என்று சொல்லலாம். ஸ்கிரீன் நாளிதழில் சிறந்த பின்னணி இசைக்கான விருது இசைஞானி இளையராஜா வழங்கப்பட்டது. இது வரலாற்று பின்னணி கொண்ட படம், ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் என்று சொல்வார்கள். இதை மிக நேர்த்தியாக படமாக்கியிருந்தார் இயக்குனர் கமல்ஹாசன். இவ்வளவு நடிகர்களை வைத்து இவ்வளவு பிரம்மாண்டமாக படைப்பை இவ்வளவு நேர்த்தியாக தர முடியுமா என்று கேட்கும்போது முடியும், அது கமல்ஹாசன் ஒருவரால் மட்டுமே என்ற பதிலே கிடைத்தது. இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களில் கிரீஷ் கர்னாட், வி.எஸ். ராகவன், வாலி, டெல்லி கணேஷ் போன்றோர் இந்த நம்மிடையே மறைந்து விட்டார்கள். எப்பொழுதும் போல இது போன்ற புகழ்பெற்ற படங்கள் மூலமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டு நினைக்கிறார்கள். இந்த படம் லைவ் ரெக்கார்டிங்கும் பல காட்சி படமாகப்பட்டது. ஒரு காட்சி கமல் ஷாருக்கானிடம் நான் யாரையும் கொள்றதுக்கு வரல அப்படின்பார். அப்போ துப்பாக்கி அப்படின்னு ஷாருக்கான் கேட்கணும். இந்த அப்போ துப்பாக்கி அப்படிங்கிற டைலாக்கை 20 டேக் படமாக மட்டும் டைலாக் சரியாக வரவில்லை. ஒவ்வொரு முறையும் ஷாருக்கான் அப்பா துப்பாக்கி, எப்போ துப்பாக்கி என்று உச்சரிப்பார். அது சரியாகவே கமல் விடவில்லை என்று ஷாருக்கானை மேலே சொல்லியிருந்தார். கமலோடு ஒரு படத்தில் நடித்த பெருமை, அதுவும் அவர் இயக்கத்தில் நடித்த இன்னும் பெருமை என்றும் அதே மேடையில் குறிப்பிட்டிருந்தார் ஷாருக்கான். அதற்கு பிறகு கமல் பெருமாண்டி, விஸ்வரூபம் பார்ட் 1, பார்ட் 2 போன்ற படங்கள் இயக்கியிருந்தாலும் இயக்குனர் கமலுக்கு ஒரு மணிமகுடமாக திகழ்கின்றது ஹேராம் என்பது மறக்க முடியாத விஷயம். வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடும் இந்த படத்தை நினைவு கூறுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.